அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. எத்தனையோ பேர் இந்த பாக்கியத்தை இழந்து போய் இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து அமர ஆண்டவர் எங்களை அழைத்து வந்து இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு தெரியும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா, சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில் தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிற தாவீதினுடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை எப்படி பார்க்கிறான் என்றால், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதை இப்படி சொல்லலாம், கர்த்தரால் நான் அசையாமல் நிற்பேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரால் நான் அசையாமல் நிற்பேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்மை அசைத்து விடுகிறது. எதிர்பாராத ஒரு நிகழ்வு, எதிர்பாராத ஒரு தோல்வி, எதிர்பாராத ஒரு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை சற்று அசைந்து போகிறது. நம்ம நிலை தடுமாறி நின்று விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் அசைந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது அவருடைய சூழ்நிலையை என்ன என்று நாம் பார்ப்போமானால், இந்த சங்கீதம் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிற காலத்தில் எழுதப்பட்டது. எந்த நேரத்தில் அவனுக்கு ஆபத்து வரும், எந்த நேரத்தில் அவன் சவுலினிடத்தில் சிக்கிக் கொள்வான், எந்த நேரத்தில் சவுல் அவனை கொலை செய்வான் என்பது தெரியாது. ஒரு குருவியை போல அவன் வேட்டையாடப்பட்டான் என்று வேதத்தில் அவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில், பயம் நிறைந்த மன சோர்வு நிறைந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற இந்த தியானம் எப்படின்னா, அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றார், நான் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சரி, முன்பாக வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை அவன் எப்படியெல்லாம் யோசித்து தனக்கு முன்பாக வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு ஒருத்தரை நமக்கு முன்னால் நிறுத்துகிறோம். ஒரு பெரிய ஆளு ஒருத்தர் நமக்கு முன்னால் நிற்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் ரொம்ப திறமைசாலி, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவர் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்காக எல்லாம் செய்வார் சொல்கிறோம் இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு தகுதி. அவர் ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அது ஒரு தகுதி. அவர் எனக்காக எதையும் செய்வார், அது ஒரு தகுதி. இப்படி நிறைய வச்சுட்டு ஒருத்தரை நமக்கு முன்னால் நிறுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரை விட பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பாதி பேர் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரை விட பெரியவர் என் ஆண்டவர். அவர் எனக்கு முன்னாலேயும் அவர் என் அருகிலேயும் இருப்பாரானால்
நான் ஒரு நாளும் இந்த உலகத்தில் அசைந்து போக மாட்டேன். அல்லேலூயா. இல்லை, இப்படித்தான் இருக்குது இன்னைக்கு உலகம். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்க, நான் பெரிய ஆளுங்க, எனக்கு கூட இருக்கிற ஒரு பெரிய ஆளுங்க அப்படி பண்ணிடுவாருங்க இப்படி பண்ணிடுவாருங்க. கடைசியில் தோற்று போய் வெட்கப்பட்டு நிற்கும் போது நமக்கு தெரியுது, ஐயையோ இவங்க வேஸ்ட்டு அப்படின்னு தெரியுது. ஆனால் தாவீது ஆண்டவரை நம்பினான். எப்படி நம்பினான் தெரியுமா? அவர் என்னோடு இருப்பதினாலே நான் அசைய மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். தாவீது கர்த்தரை எப்படி நம்பி அவரை தனக்கு முன்பாக வைத்தான். முதலாவதாக நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? 1வது வசனத்தை வாசிங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை தனக்கு முன்பாக வைத்த இந்த தாவீது கர்த்தரை எப்படி முதல்ல வச்சிருக்கிறான் தெரியுமா? அவனுடைய நம்பிக்கையாக தாவீது கர்த்தரை வைத்திருந்தான். அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் இவர். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம மனிதர்களை சொல்றோம் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், ஆனால் அவங்களே நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கையானவர்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்முடைய நம்பிக்கையை பொய்த்து போக செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பொய்த்து போக விட மாட்டார். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க. முதல்ல சொல்றான், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். எதிலிருந்து? 7வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லும் போது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், சத்துருவுக்கு என்னை விலக்கும். அல்லேலூயா. சத்ருவுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி அவன் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் சத்ருவுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி ரட்சிக்கிறவர். அது மாத்திரமல்ல, 25ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே அவர் சொல்றாரு, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவர் சொல்றாரு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சில இடங்களில் தோற்று போவது போல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மலை மேலே இருக்கிறாரு. ஒரு பக்கம் சவுலினுடைய சேனை இருக்கிறது, இன்னொரு பக்கம் தாவீதினுடைய மக்கள். அவங்க அப்படியே அந்த மலையை சுற்றி வர்றாங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, தாவீது அடுத்த ஸ்டெப்பில் சவுல்னாலே பிடிக்கப்பட போகிறான். அந்த நேரத்தில் பாருங்க, வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் வந்து சொல்றான், பெலிஸ்தர் நமக்கு எதிராக வந்திருக்கிறார்கள், நீ இவனை தேடுறதை விட்டுட்டு அங்கே வாயான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. தாவீது காப்பாற்றப்பட்டா. ஆகீஸ் என்கிற ராஜாவுக்கு முன்னால் அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்கே போனால் தன்னுடைய உயிர் போயிடும். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அங்கே போய் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல அவன் அங்கே வேஷம் போடுகிறான், அங்கிருந்து தப்பிக்கப்படுகிறான். இப்படி நிறைய ஆபத்துகளில் இருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினதுனால் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ ஜனமே, நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களிலும் நம்ம நினைக்கிறோம், ஐயோ சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போல இருக்குதே. சொல்றீங்களா? ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவங்க வீட்டில இருந்து கிளம்பும்போது சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பைபிள் எல்லாம் தூக்கிட்டு உங்க சமூகத்துக்கு போகும்போது இந்த ஜனங்கள்லாம் பார்த்து இருக்கிறாங்க, இப்போ என்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அருமையானவர்களே, அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? டாக்டருங்கெல்லாம் கைவிட்டாங்க. 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு அற்புதம், அவங்க சுகமாவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும்ட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய அற்புதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அடுத்த 12 மணி நேரத்தில் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்குறாங்க, வீட்டுக்கு போகலாமா? அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய வேலை. அவர் ஒரு நாளும் நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அதே போல சங்கீதக்காரன் அவன் சொல்லும்போது 26ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் அவன் சொல்றான், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் உண்மையா நடக்கிறேன் ஆண்டவரே சொல்லிவிட்டு அவன் சொல்றான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சொல்றோம், நல்லவங்களா இருக்கிறது வேஸ்ட்டுங்க, நல்லவங்களா நடக்கிறது வேஸ்ட்டு.
நான் என்ன நல்லது நன்மையை கண்டேன் அப்படின்னு சொல்றோம். தாவீது சொல்றான் பாருங்க, நான் உமக்கு முன் என் உத்தமத்தில் நடக்கிறேன். அப்படி நடக்கும்போது அவன் சொல்றான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் என்ன பண்ணுவதில்லை, தள்ளாடுவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நடக்கிற அந்த உத்தம நடையில நிலைத்திருப்பேன், விழுந்து போக மாட்டேன், கால் இடற மாட்டேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் நம்பி இருக்கிறவர் முதல்ல சத்ருவுக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கிறவர். ரெண்டாவது, நான் நம்பி இருக்கிறவர் என்னை வெட்கப்பட்டு போகாமல் காத்து கொள்கிறவர். மூன்றாவது, நான் நம்பி இருக்கிறவர் என்னுடைய உத்தமத்தின் நடையில என்னை தள்ளாட விட மாட்டார். நான்காவது அவன் சொல்றான், 31ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 14வது வசனம், நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி நம்பி இருக்கிறேன் தெரியுமா? நீர் என் தேவன் என்று உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்தை பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை எப்படி நம்பினான் தெரியுமா? நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இந்த அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். மறந்துடாதீங்க, அவருடைய வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இல்லையா? நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் பகுதி எல்லா இடத்திலும் தேவன் 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 வரும். ஏன்னா என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையினால உலகத்தை உருவாக்கினார். அவருடைய வார்த்தையினால மரங்களையும் கொடிகளையும் செடிகளையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையினால கடலில் உள்ள மச்சங்களை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் சொல்றான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் நம்மிடத்தில் வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாம் செய்ய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் நீர் என்பதை நம்பி உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம யாரையோ நமக்கு முன்னால வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்பக்கூடாத மனிதர்களை எல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இல்லையா? இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்புறீங்களா? யாரையும் நம்பாதீங்க. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் நம்பி நின்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, என் சத்துருவுக்கு என்னை விலக்கி ரட்சிக்கிறவர், நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காத்து கொள்ளுகிறவர். மூன்றாவது சொல்லுகிறது, நான் தள்ளாட அவர் விட மாட்டார். நான்காவது சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியான மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. ஒரு குழந்தையை ஒரு அப்பா கொண்டு வரார். அந்த அப்பா பார்த்தீங்கன்னா இயேசுவினிடத்தில் வருகிறதுக்கு முன்னால் அவங்க வேதம் சொல்லுகிறது சீஷர் இடத்துல போகிறார். முதல்ல யார்கிட்ட போனாங்க? சீஷர் இடத்துல போனாங்க. அந்த சீஷர்கள் அவருக்கு அந்த அந்த குழந்தைக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ அந்த குழந்தையை தூக்கிட்டு அவர் இயேசுவினிடத்தில் வர்றார். இயேசுவினிடத்தில் வந்து 20வது வசனம் சொல்லுது, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு, இயேசு தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றான். நல்ல கவனிங்க, இந்த அப்பா இந்த பிள்ளைய பார்க்குறாரு. இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி வருகிறது எப்போ வந்ததுன்னா சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கிறது. என்ன வியாதி? நம்ம இப்போ இருக்கிற இதுபடி சொல்ல போனால் அவனுக்கு எபிலெப்சி, வலிப்பு வியாதி வருது. இதை குறித்து அந்த அப்பா சொல்றாரு, இது எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போ அது ஒன்று அவனை தீயில தள்ளும், இல்லைன்னா தண்ணீரில் தள்ளும், நுரை தள்ளும். இல்லை, எந்த சூழ்நிலையில அவன் செத்து போயிடுவான். ஒருவேளை இன்னைக்கு முடிஞ்சிருமோ இல்லை நாளைக்கு முடிஞ்சிருமோ, இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த எபிலெப்சி வர்ற பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கும்.
வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது பெரிய பரபரப்பாக இருக்கும். ஐயோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சே, இழுக்குதே, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது அப்படி தாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, சரியாயிடும், தானாக சரியாக போயிடும். இப்போ இந்த அப்பா இந்த பிள்ளைய பார்த்து 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 அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பழகி போயிடுச்சு. நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறாரு, சிறு வயதிலிருந்தே இது இவனுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த பிள்ளைய இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பிறகு அவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? 23வது வசனத்தில் இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் அவன் சொல்கிறான், நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது செய்யுங்க அப்படின்னா பரவாயில்ல, எதாகிலும் செய்யக்கூடுமானால்னா உங்களால் முடிஞ்சா அல்லேலூயா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இது சிறு வயதிலிருந்தே இவனுக்கு இருக்கிறது. அப்பா முடிவு பண்ணிட்டாரு, வாழ்நாள் பூரா இந்த பிள்ளைக்கு இப்படி தான் இருக்கும், யாரும் இதுக்கு சுகம் தர முடியாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ சீஷர் இடத்துல போனால் சீஷர்களும் என்ன பண்ணிட்டாங்க? அவனுக்கு சுகம் தர முடியல. இப்போ இயேசுவிடத்தில் வந்த பொழுதும் இயேசுவையும் அவன் எப்படி பார்க்குறான் தெரியுமா? முடிஞ்சா சுகம் கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்லை, இந்த பிள்ளை இப்படி தான் இருக்கும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் டாக்டருங்க சொல்லுவாங்க, இவ்வளோதாங்க, இப்படியே தான் இருக்கும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது, வாழ்நாள் பூரா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? முடிவு பண்ணுவோம். மென்டலி நம்ம என்ன பண்ணுவோம்? முடிவு பண்ணுவோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே இது சுகமாகாது. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் நான் சுகம் தர்றதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் என்கிட்ட இருக்குது, வல்லமை இருக்குது, ஆனால் அற்புதம் நடக்கும், உண்மைதான். ஆனால் நீ விசுவாசித்தால் தான் அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் அந்த பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு. யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இப்போ இவதான் அந்த அந்த மனிதனுடைய உண்மையான வாக்கு வருது பாருங்க. அவர் சொல்றாரு, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் யார் தெரியுமா? பைபிளை எடுத்துட்டேன்யா, என் பேர் விசுவாசி. அல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என் பேர் விசுவாசி. நான் ஜெபம் பண்றேன், என் பேர் விசுவாசி. நானும் ஜெபிக்கிறேன், எனக்கும் அற்புதம் நடக்குது, நான் விசுவாசி. அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் தான் நிற்குது. இப்போ தலைவலி வந்தது, ஜெபம் பண்ண, ஆண்டவர் சுகம் தந்தார். எல்லாரும் சாட்சி சொல்லுவோம்ல. எனக்கு ஜுரம் வந்துச்சு, சளி பிடிச்சுன்னு இருந்துச்சு, நான் எங்கெங்கேயோ போனேன், சரியாகல, ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார் சொல்கிறாங்க. எனக்கு கால் வலி இருந்துச்சு, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். எல்லாம் கரெக்ட் தான். எனக்கு கேன்சர் இருந்துச்சு, சுகம் தந்தார். என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஏன்னா நம்ம அந்த ரேஞ்சுக்கு போகலை. இந்த அப்பா மாதிரியே உமால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க, இல்லைன்னா வேற யாரையாவது தேடி போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அப்பா சொல்கிறாரு பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் விசுவாசிட்டு இருக்கிறேன், இப்போவும் விசுவாசிக்கிறேன். என்ன நடக்கும்? என் பிள்ளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சுகம் கிடைக்கும், அவ்வளோதான், விசுவாசிக்கிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அப்பாவுக்கு தெரியும், என் விசுவாசத்தினால என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகாது. ஏன்னா என் விசுவாசம் அறகுறை விசுவாசம், என் விசுவாசம் இன்னும் வளரல, என் விசுவாசம் தொடங்கின இடத்துல நிற்குது. அல்லேலூயா. பேசுகிற என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதோ நான் ஐயா நம்மளையே சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய விசுவாசமும் அந்த தொடக்கத்திலேயே நிற்கதை தவிர அது இன்னும் வளரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம். அந்த வசனம் தெரிஞ்சால் நாங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்குறோன்றீங்களா? கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் அது ஆகும்.
அல்லேலூயா. இப்போ ஏசாமி என்கிட்ட மலையளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கல. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? கடுகளவு விசுவாசம். அப்போ நடக்கலைன்னா எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு கூட விசுவாசம் வரலன்னு தானே அர்த்தம். அல்லேலூயா. இது மாதிரி தான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம். நீ விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா மலை பெயர்ந்து போகும். ஒரு அம்மா கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆண்டவரே, என் வீட்டில் நீங்கள் அற்புதம் செய்ய போறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு விசுவாசத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து சாயந்தர நேரம் வீட்டை பெருக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். இந்த அம்மா உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க, பெருக்கிக்கிட்டே, ஆண்டவரே இந்த குப்பையை பெருக்கிறப்பா, இப்போ கதவுக்கு இந்த பக்கம் இந்த குப்பையை வைக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்கிறேன், நாளை காலையில் இந்த குப்பை வெளியே போயிடணும். அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அதான் சொன்னாங்க, மலையெல்லாம் பெயர்க்கிற அளவுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. இந்த குப்பை இங்கேருந்து அந்த இடம் போயிடுச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை வந்து பார்க்குறாங்க, குப்பை அங்கே தான் இருக்குது. இந்த அம்மா உடனே சொல்லிச்சு, இதுதான் எனக்கு நேற்றே தெரியுமேன்ச்சான். இதுதான் எனக்கு. அப்போ ஜெபிக்கும் போதே எப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்குது? அறக்குறையாக தான் ஜெபம் பண்ணியிருக்கு. இது போவாது, சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போம், போனால் போட்டோம், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. அந்த அப்பா சொல்கிறாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. நான் இன்னும் அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறேன், இன்னும் வளரணும். எப்படி வளரும்? நானாக வளர்த்து கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, விசுவாசம் நானாக வளர்த்து கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் மனுஷன். இப்போ என் கூட ஒருத்தர் வர்றார், உதவி செய்ய வர்றார். அவர் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர். பவுல் அப்போஸ்தலன் சொல்றா, ஆவியின் வரங்களிலே ஒன்று விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியின் வரங்களிலே ஒன்று விசுவாசம். 9 வரம் யாருக்கா தெரியுமா? 9 வரங்கள். 1, அறிவை போதிக்கிற வரம். 2வது, ஞானத்தை போதிக்கிற வரம். 3வது, விசுவாசம். 4வது, தீர்க்க தரிசனம். 5வது, அற்புதம் செய்யும் வரம். 6வது, குணமாக்கும் வரம். 7வது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். 8வது, அந்நிய பாஷை. 9வது, அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுற வரம். சரி, இப்போ இது 2வது முறை, சரிங்களா? ஏற்கனவே ஒரு முறை கேட்டு நீங்கள் பதில் சொல்ல, இது 2வது முறை கேட்ட நீங்கள் பதில் சொல்ல, ஆன்சர் சொல்லியிருக்கிறேன். திடீர்னு என்னைக்காவது சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் மாதிரி வரும், சொன்னீங்கன்னா 500 ரூபா, இல்லைன்னா 0. சரியா? இப்போ பாருங்க, ஆவியின் வரங்களிலே 3வது வரம் எது? விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்னுள்ள வரணும்னா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா. அவர் உள்ள வந்துட்டார்னா என்னுடைய விசுவாசம் அப்படியே வளரும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வளர வளர வளரதான் மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். நான் திடீர்னு போய் ஒருத்தர் தலைமையில கையை வச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட முடியாது. அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ள வளர்ந்து அது 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 ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நான் கையை வச்சு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் கையை வச்சு ஜெபம் பண்ணால் சுகம் உண்டாகும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் விசுவாசம் வளரணும். அப்பா கேட்குறாரு, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, வாழ்நாள் பூரா அனுபவிக்க வேண்டிய அந்த வியாதியை இயேசு ஒரே வார்த்தை சொல்லி சுகமாக்கினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். தாவீது சொல்ற, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் நம்பிக்கை நீர்தான். 2வது ஒரு காரியம் சொல்றாரு, 4வது வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்தும் இரத்த பான பலிகளை
நான் செலுத்த மாட்டேன். அப்புறம் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். இங்க ரெண்டாவது, இந்த தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்று உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போகும்போது இந்து கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் இப்படி இப்படின்றது, அப்புறம் மசூதிக்கு போனால் அங்கேயும் போய் எப்படின்றது, சர்ச்சுக்கு போனால் பெரிய சிலுவையாக போட்டுக்கிறது. இது ஒத்து வராது. அல்லேலூயா. எல்லாம் ஒன்று தான், எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க கூட பழகிறாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. எல்லாம் ஒன்று அல்ல. அல்லேலூயா. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஆண்டவரே, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன உண்டு? வேதனைகள் உண்டு. ஏன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிங்க, 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்தது சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ரூபத்தையும் உன் வீட்லையோ உனக்கோ நீ வைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதா சிலையத்தான் வச்சிருக்கிறேன், மாதா தெய்வம் தானே அப்படின்னா அதுவும் விக்கிரகம்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், யாரெல்லாம் இயேசு அப்படின்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு லைட்டு கொளுத்துனீங்களோ அதுவும் விக்கிரகம் தான். ஏசாமி அப்படியா இருந்தார்? ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க, ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க. அப்படியா இருந்தார்? தெரியாது. இயேசு எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அல்லது கடவுளை பார்த்தியா? அதுவும் பார்க்கல. பைபிள் சொல்லுது, ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லுது. எதை வச்சு உருவத்தை உருவாக்குனீங்க? இவர் தான் இயேசுன்னு அதுக்கு ஒரு லைட்டை போட்டு வணங்குறிய, இது விக்கிரகம் இல்லவா? நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஏதாவது ரூபத்தில் விக்கிரகத்தை வச்சிருந்தீங்கன்னா நீ வணங்க வேண்டியதில்லை, வச்சிருந்தாலே சாபம். பைபிள் தான் சொல்லுது. முதல்ல சொல்றாரு, நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். முதல்ல உண்டாக்காத, ரெண்டாவது நமஸ்கரிக்காத. நமஸ்கரிக்காதன்னு என்ன அர்த்தம்? பூஜை பண்ணாதன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ எதை வச்சு பூஜை பண்ணாலும் தப்பு தான். ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டருங்கெல்லாம் கைவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா அடுத்த 5வது நிமிஷம் வாந்தி எடுத்துருவாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, ஏற்ற வாந்தி. நான் எதேச்சியா ஒரு வீட்டுக்கு இப்போ காலையில் போகிறேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா டாக்டருங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா, கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அங்கே போனால் அந்த அம்மா தலையை அப்படி தரையில் குத்திக்கிட்டு அந்த அம்மா முட்டி போட்டு உட்காந்துருக்கு. கேட்டால் என்னன்னா இந்த மாதிரி விஷயம் ஆனாங்க. சரி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் பேய் ஆடுது. கேட்டேன், நீ யார்? என்ன? நான் இவங்க மாமியார் வந்திருக்கிறேன். யார் வந்திருக்குது? மாமியார். எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. பரவாயில்லையம்மா, செத்த பிறகும் மருமகளை விடாமல் வந்திருக்கிறியான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை இவளை சாகடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எப்படி இந்த மாதிரின்னா, அவள் ரொம்ப நல்லவையா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு பூஜை பண்ணுவா. அவங்க ஃபோட்டோவை மாட்டிட்டு மாலை போட்டு அதுக்கு ஒரு குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணுமா. அந்த பேய் வந்து பிடிச்சின்னு இருக்குது. அப்புறம் ஜெபம் பண்ணி துரத்திட்டு
ஒரு கிளாஸ் நிறைய கஞ்சி கொடுமான்னு கொடுத்து உட்கார வச்சிட்டேன். இப்போ வருதா பார்க்கலாம் வாந்தின்னு. வரவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்? மாமியாரை வழிபட்டாங்களாம், பேயா வந்து உட்காந்துடுச்சு. அப்போ எந்த ரூபத்தை நீ வணங்கினாலும் உனக்கு வேதனை தான். அல்லேலூயா. உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்க. நான் சொல்லுவேன், ஃபோட்டோ வைங்க, உங்கள் அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ எல்லாத்தையும் வைங்க. அதுக்கு இந்த கலர் லைட்டு போடுறது, வாரம் தவறாமல் மாலை மாட்டுறது, இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. செஞ்சால் அது விக்கிரகம். சொல்கிறேன், இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், உன் வீட்டுக்குள்ள விக்கிரகம் இருக்கக்கூடாது. இயேசுன்னு ஒரு படத்தை நீ மாட்டி வச்சிருந்தீங்கன்னா அது சாபம். ஏன்னா இயேசுன்ற படம் மனிதனுடையது. லெனார்டோ டாவின்சி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் 15வது நூற்றாண்டில் இருந்தார். அந்த ஓவியர் வரைந்த படம் தான் கடைசி ராபோஜனத்தினுடைய படம். நீங்கள் எங்கே போனாலும் ஃபேமஸான ஒரு படம். இயேசு நடுவில் இருப்பார், சுற்றி 12 சீஷரில் இருப்பாங்க. அந்த படம் அதுதான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணாரா, இந்த இயேசுவினுடைய முக சாயல் வேணும், அவர் இப்படியெல்லாம் இருக்கணும், ரொம்ப சாந்த ரூபமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் கற்பனை பண்ணிட்டு அவர் இத்தாலி முழுவதும் தேடுறாரா, ஒவ்வொரு இடமா தேடுறாரு. கடைசியாக ஒரு வாலிபனை கண்டுபிடிச்சாரு. அவன் முகத்தை பார்க்கறதுக்கு அப்படி அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. அவன் முகத்தை பார்த்தா இயேசுவாமி முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தது. ஆகவே அவன்கிட்ட பேசி அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு அந்த அவனுடைய முகத்தை வச்சு தான் இயேசுவினுடைய படத்தை வரைஞ்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சது. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிட்டாரு. இப்போ மற்ற சீஷர்கள் படத்தெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு கடைசியாக யூதாசுனுடைய முகத்தை வரையணும். இப்போ திரும்ப இவர் கற்பனை பண்ணுறார், யூதாசுன்னா முகம் திருட்டு முகமாக இருக்கணும். அவனை பார்க்கும் போதே இவன் திருடன், இவன் இயேசுவை காட்டி கொடுக்குறவன் அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு முகம் வேணும். அப்படி கற்பனை பண்ணிட்டு திரும்பவும் அந்த இத்தாலி தேசத்தில் தேடுறார். தேடி 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 ஒரு வாலிபனை பார்த்தார். பார்த்ததும் ஓ இவன் தான் கரெக்டாக இருப்பான், பிடிச்சிட்டார். அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த யூதாசனுடைய படத்தை அவர் வரைந்து கொண்டு இருக்கிறார். வரையும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாலிபனுடைய கண்களில் கண்ணீர் வடியுது. இவர் சொன்னாராப்பா, தப்பாக எடுத்துக்காத, யூதாசுக்கு மாடலாக உன்னை வச்சிருக்கிறேன்னு யோசிக்காத, நான் உன்னை மாடலாக தான் வச்சிருக்கிறேன், இதுக்காக நீ உண்மையான யூதாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவனை எவ்வளோ தேய்ச்சுக்கிறார், தைரியப்படுத்துகிறாரு. ஆனாலும் அவன் அழறான். அந்த படத்தை வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு இவர் கேட்டாரா, ஏப்பா அழுதானார். அவன் சொன்னான், ஐயா நீ என்னை மாடலாக யூதாஸுக்கு மாடலாக வச்சு வரைஞ்சதுக்காக நான் அடலை, ஆனால் இயேசுவுக்கு மாடலாக வச்சு வரைஞ்சிங்க தெரியுமா, அந்த வாலிபனும் நான் தான். ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்த பொழுது, ஆண்டவரை சேர்ந்து வாழ்ந்த பொழுது ஐயா முகம் இயேசுவை போல இருந்துச்சு. பாவத்தில் விழுந்து கர்த்தரை விட்டு தூரம் போய் இன்னைக்கு பாவியா கிடக்கிற ஐயா, அதே இயேசுவை போல இருந்த முகம் இன்னைக்கு யூதாசை போல மாறி இருக்குதுன்னு அழுதானா. இப்ப சொல்லுங்க, அதுவா இயேசு? இல்லை. ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதுக்கு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அது முன்னால் உட்காந்துக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு அதை தப்பு. காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். அதே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துடைய அடுத்த பகுதி வாசிங்க. முதல்ல இருந்து வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. எரிச்சல்னா என்னது? சான்ஸ் கிடைச்சா பழி வாங்கிடுவான். புரியுதுங்களா? சான்ஸ் கிடைச்சா உள்ள அப்படியே எரியுது. சான்ஸ் கிடைச்சா, உதாரணம் சொல்லட்டுமா, வீடு இல்லை, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்கும். முதல் பிள்ளைய முதல்ல பெற்றெடுத்த உடனே அதுக்கு ரொம்ப அன்பு செலுத்தி அப்படியே கொஞ்சி குலாவின்னு இருப்பாங்க. அடுத்தது ஒரு குழந்தை உருவாகி அது பிறந்த உடனே இந்த பெற்றோருடைய அன்பு கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பும். மூத்த பிள்ளை இருக்குது பாருங்க, இப்போ அதுக்கு வருது பாருங்க, அதுதான் எரிச்சல். இந்த சனியை வந்துச்ச, இதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மா என்கிட்ட அன்பு செலுத்துறதையே விட்டாங்க, இதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பா என்னை கொஞ்சறதையே விட்டார். முதல்ல எவ்வளோ அன்பாக இருந்தாங்க தெரியுமா?
ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து பண்ணங்க. அந்த அந்த பஞ்சாயத்தை நான் மறக்க முடியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டா, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா. பாஸ்டம்மா சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா அப்பா தானே பேசினார், நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா, நான் போக மாட்டேன். அந்த ஆள் என்னை திட்டார். அப்படியே இப்படியான ஒரே கலட்டா. அப்பா வர்றாரு. வந்ததும் அந்த பொண்ணு ஆரம்பிச்சா பாருங்க, எனக்கு இந்த வீட்டில் அன்பே கிடைக்கல, எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, இவங்க வேஸ்ட்டு, நான் இங்கே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் நடந்துச்சு. அக்கா பெரியவ, தம்பி சின்னவன். முதல்ல அவள் பிறந்தப்போ அப்பாவும் அம்மாவும் அவகிட்ட அவ்வளவு அன்பாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தம்பி பிறந்ததும் அன்பு குறைஞ்சி போச்சு. அடிக்கடி இந்த பொண்ணு சொல்லுவா, என் தம்பி வந்த பிறகு தான் என்ன நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை விட்டு கடைக்கு போனாங்க. இந்த அக்கா என்ன பண்ணா தெரியுமா, சின்ன தம்பி இழுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு மூட்டா. உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, போ அப்படின்னு உள்ளே தள்ளி மூடிட்டா. இவர் உள்ள குளிரில் நடுங்கின்னு இருக்கிறார். நல்ல வேலை எதுவும் ஆகிறதுக்கு முன்னால் அவங்க அப்பா வந்துட்டார். வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகத்தான் ஃப்ரிட்ஜை திறந்தார். உள்ளே பார்த்தா குழந்தை இருக்குது. டேடா இது அப்படின்னா, அக்கா தான் போட்டு தள்ளிட்டாப்பா என்ன. அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவள் சொன்னா, உண்மையாக ஒத்துக்கிட்டா. என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு பிடிக்கல, நீங்கள் இவங்கிட்ட அன்பு செலுத்துறது எனக்கு பிடிக்கல, நான் தானே முதல் பிள்ளை, என்கிட்ட தானே நீங்கள் அன்பு செலுத்தணும், எப்படி அவங்ககிட்ட நீங்கள் அன்பு செலுத்துவீங்க, அதனால தான் அவனை தூக்கி ஃப்ரிட்ஜுள்ள வச்சு மூட்டேன். அப்பா கேட்குறாரு, அம்மா ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னு. எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு எங்கள் அப்பா அம்மா அன்பு முக்கியம். எரிச்சல்னா இதுதான். ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார். எரிச்சல் உள்ளவர் சொல்றாரு. இன்னைக்கு அருமையானவர்களே, யாராவது இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த சிலையை வச்சிருக்கிறேன், இந்த சிலையை வச்சுருக்கேன், நான் வணங்கலை ஆனால் வீட்டில் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல சொல்கிறேன், போனதும் முதல் வேலையாக தலையை சுற்றி தூக்கி வெளியே போடுங்க. இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, எரிச்சல் உள்ள தேவன் இறங்கினார்னா பழி வாங்கிடுவார். எனக்கு நிறைய குடும்ப சமாதானத்தை இழந்து போயிருக்க காரணம் வீட்டில் இருக்கிற விக்கிரகம். நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தடைபட்டு போனதுக்கு காரணம் உன் வீட்டில் இருக்கிற விக்கிரகம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை வணங்குகிறதுக்கு பதிலாக விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தினாலே சாபந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நானே தேவன். அல்லேலூயா. இப்போ தாவீதுகிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவா, நீர் ஒருவரே தேவன் என்று உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அடுத்து அவர் சொல்றாரு, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்களுடைய நாமங்களை என் வாயினால். நீ ஒரு பொருளை, ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னா அதுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும், அது பேரை சொல்லணுமா? இப்போ அதை தூக்கி வெளியே போட்டின்னா நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறான், முதல்ல ஆண்டவரே என் நம்பிக்கையாக உம்மை வைத்திருக்கிறேன். ரெண்டாவது சொல்கிறான், நீரே என் தேவன் என்று உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். மூன்றாவது சொல்கிறான், நீர்தான் என் ஆசீர்வாதம் என்று உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஐந்தாவது 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இப்போ மூன்றாவதாக தாவீது சொல்ற, ஆண்டவரே நீரே என் ஆசீர்வாதம் என்று நான் உம்மை முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? நீங்க பணம் செலுத்தி ஒரு இடத்த வாங்குறீங்க, அது உங்களுக்கு என்னது? சுதந்திரம். சரியா?
ரெண்டாவது, உங்கள் அப்பா நிறைய உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருக்கு பிறகு அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? பங்கு. என் பங்கு எனக்கு வேணும், அதில் ஒரு அடி கூட நான் விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்களா? இப்போ ஒன்று என்னுடைய உழைப்பினால் வருவது, இன்னொன்று எனக்கு வர வேண்டிய பங்கு வருகிறது. இது ரெண்டும் சங்கீதக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் நீர்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் லேவியர்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் நடுவில் உனக்கு சுதந்திரம் உண்டாயிருக்க வேண்டாம், பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? நீ எதையும் தேடி ஓடாத, நானே உன் பங்காகவும் உன் சுதந்திரமாகவும் இருக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய பங்கு ஆசீர்வாதம் தானா வந்து சேரும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் பண்ணி வச்சார். என்ன தெரியுமா? எல்லா தசம பாகத்தையும் அவன்கிட்ட கொடு, எல்லா நன்மைகளில் முதல் பலன் அவன்கிட்ட கொடு. இல்லை, இவன் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, தானாக வந்து சேரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் சுதந்திரமும் உன் பங்குமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நானே உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடினா ஆண்டவர் தானா உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். உதாரணத்துக்கு 8ஆம் தேதி 3வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு என்னுடைய அரண்மனை திறக்கப்படும். அரண்மனை திறந்த உடனே பொது ஜனங்கள் எல்லாரும் என் அரண்மனைக்குள்ளே வரலாம். உங்களுக்கு என்னுடைய பொருட்கள் எல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அறிவிப்பு கொடுத்துட்டார். எல்லாம் முதல் நாள் நைட்டே வந்து உட்காந்துட்டான். ஏன்னா ராஜா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து உட்காந்துட்டான். ஒவ்வொருத்தனும் பேசிக்கிறான், அதை பாருங்க, ராஜா கட்டில் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், பெட்டை வேணா நீ எடுத்துன்னு போயிடு, ராஜா பீரோவை நான் எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். இவங்களுக்குள்ளே பங்கு போட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில் கேட்டு திறந்த உடனே முதல் வேலையாக எது நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி உட்காந்துன்னு இருக்கிறாங்க. கரெக்டாக 8 மணி ஆச்சு, கதவை திறந்தாங்க. எல்லாரும் உள்ளே ஓடுறான், திபுதிபுன்னு ஓடி போய் ஏற்கனவே இவன் யோசித்து வச்ச காரியங்கள் எங்கெங்கே இருக்குது தேடி பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பரபரப்பாக வெளியே போகிறாங்க. ஒரு பையன் ஒவ்வொரு அறையாக சுற்றிக்கிட்டு வரான், போகிறான், நிற்கிறான், அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்க்குறான், அமைதியாக வெளியே வந்துடுறான். திரும்ப அடுத்த அறைக்கு போகிறான், நிற்கிறான், பொருட்கள் எல்லாம் பார்க்குறான், அமைதியாக வெளியே வந்துடுறான். ராஜா கொஞ்சம் ஓரமாக நின்று பார்த்தாரு, என்னடா இது, இந்த பையன் எல்லாரும் கைக்கு கிடைச்சதை தூக்கிட்டு போகிறாங்க, இந்த பையன் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறானே, ஒருவேளை அவன் நினச்சது எதுவும் கிடைக்கலையோ அப்படின்னு ராஜா கிட்ட போனார். ராஜா போயிட்டு, அப்பா எல்லாரும் அவங்க பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்களே, நீ மட்டும் ஏன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, ஏதாவது ஒன்று உனக்கு தேவையானது எடுத்துகிட்டு போக வேண்டித்தானேன்னாரு. அவன் சொன்னான், எனக்கு தேவையானது இன்னும் கிடைக்கலன்னா. யாரை தேடுற, எதை தேடுறேன்னாரு. எதையும் தேடல, ராஜாவை தேடுறேன்னா. ராஜா சொன்னார், நான் தான்ப்பா ராஜான்னார். கையை பிடிச்சிக்கிட்டான். கையை பிடிச்சிட்டு சொன்னா, ராஜா இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, இது இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் செட்டாக போயிடும். பணம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்ச நாளில் செலவழிஞ்சிடும், பொருள் எடுத்துகிட்டு போனால் எப்படியும் அது உடஞ்சி போவோம். ஆனால் இது எல்லாவற்றையும் தருகிறதுக்கு ஒரு 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 ராஜா இருக்கிறீங்கள, அந்த ராஜா தான் எனக்கு வேணும்னு கையை பிடிச்சிட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த உலக நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்,
ஆனால் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு ராஜாவாக என் ஆண்டவர் இருக்கிறார். அவரை தாங்க நான் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீர்தான் என் ஆசீர்வாதம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். கொண்டு வரும்போதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை அவர் உணர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர்றார். எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் இருக்கிற அந்த இடத்துல, அது எப்படிப்பட்ட இடமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேருங்கன்னு எங்கேயாவது கேட்டாங்களா? அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரை எங்களை இங்கேருந்து வெளியே கொண்டு போங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம், இங்கே எங்களால் இருக்க முடியல, அடிமைத்தனத்தில் வாழறதை விட வெளியே போய் வாழ்ந்துக்கிறோம். அப்படி தான் அவங்க புலம்பி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்கள வெளியே கொண்டு வரும்போதே அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் கொடுப்பேன்னு அவர் வாக்கு பண்ணுறாரு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன். எனக்கு நம்ம சின்ன மூளைக்கு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது தாங்க ஆண்டவரே, இப்படி இருக்கணும் ஆண்டவரே, இப்படி வேணாம் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? நீ கற்பனை பண்ணாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் அவரை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் தெரியுமா? நீர்தான் என் ஆசீர்வாதம் என்று அவரை என் முன்னால் வைக்கிறேன். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 16ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்போ 4வது தாவீது கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன்பா ஆண்டவரை எதுக்காக எப்படி முன்னால வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை தருபவராக ஆண்டவரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல எப்படி வச்சிருக்கிறான்? என் நம்பிக்கையானவர் அப்படின்னு என் முன்னால வச்சிருக்கிறேன். 2வது, நீர் ஒருவரே தேவன் என்று என் முன்னால் வச்சிருக்கிறேன். 3வது, எல்லா ஆசீர்வாதமும் நீர்தான் என் ஆசீர்வாதம் என்று உண்மை எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். 4வது சொல்கிறான், நல்ல ஆலோசனை கொடுப்பவர் நீர்தான் என்று நம்பி உங்களை என் முன்னால் வச்சிருக்கிற சுவாமி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை வேதம் சொல்லுகிறது, அது என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கும். சங்கீதம் 33ல் 11வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அவர் ஆலோசனை இன்னைக்கு நாளைக்கு இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அது நன்மையான ஆலோசனையாக இருக்கும். 1ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, நல்ல ஆலோசனை தருகிறவர். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பி ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். எங்கே தெரியுமா? ஆண்டவரிடத்தில் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம மனிதரிடத்தில் ஆலோசனை தேடி போகிறோம். மனிதருடைய ஆலோசனையை தேடி போனீங்கன்னா ஒரு நாள் நல்லா தான் இருக்கும், இன்னொரு நாள் அது வீணானதான ஆலோசனையாக இருக்கும். அகிதோப்பேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவருடைய ஆலோசனை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதுக்கு அவனுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சான்? தேவதூதனுடைய ஆலோசனை போல இருந்தது. தாவீது ரொம்ப நம்பினாரு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு தாவீதை விட்டுட்டு அப்சலோம் கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டான். இதுதான் மனிதனுடைய ஆலோசனை. ஆண்டவர் சொல்றாரு 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்களும் நானும் எங்கேயும் தவற மாட்டோம். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் அதே 16ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் நடத்துகிற அந்த ஜீவ மார்க்கம், அந்த ஆலோசனையின்படி நடந்தா பைபிள் சொல்லுது, உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம்
உம்முடைய சமூகத்தில் என்ன உண்டு? பரிபூரண ஆனந்தமும் உண்டு. அப்போ இன்னைக்கு 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா? அவரை என்னுடைய நம்பிக்கையாக என் முன்னால் வச்சிருக்கிறேன். 2வது, அவர் என்னுடைய தேவன் என்று அவரை என் முன்னால் வச்சிருக்கிறேன். 3வது, அவரே என்னுடைய ஆசீர்வாதம் என்று அவரை என் முன்னால் வச்சிருக்கிறேன். 4வது, அவர்தான் எனக்கு நல்ல ஆலோசனை தருகிறவர் என்று நம்பி அவரை என் முன்னால் வச்சிருக்கிறேன். ஆகவே நான் தள்ளாடுவதில்லை. கண்களை மூடுவோமா? எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, மனிதர்களை என் முன்னால் வைக்க மாட்டேன். தேவையில்லாத ஆலோசனை தருகிறவர்களை என் முன்னால் வைக்க மாட்டேன். எனக்கு அது வேணும் இது வேணும் நான் அங்கே ஓட மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீர்தான் என்று உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னுடைய தேவ நீர் ஒருவரே என்று உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் அந்நிய தெய்வங்களை பின்பற்றலப்பா, நாடி போகல. அவர்கள் செலுத்தும் இரத்த பான பலிகளை நான் செலுத்தல. அவர்களுடைய நாமங்களை என் நாவினால் உச்சரிக்கல. உம்மை மட்டுமே தேவன் என்று நான் நம்பி இருக்கிறேன். 3வது சொல்லுங்க, ஆண்டவரே, நீர்தான் என் ஆசீர்வாதம், நீர்தான் என்னுடைய சுதந்திரமும் என்னுடைய பங்குமாய் இருக்கிறீர் என்று நம்பி உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். 4வது சொல்லுங்க, நல்ல ஆலோசனை தருகிறவர் நீர்தான் என்று நம்பி உம்மை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறப்பா. மனுஷங்கள் அல்ல, கர்த்தரை நம்பி நிற்கிறேன். ஆகவே நான் தள்ளாட மாட்டேன். நான் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விழுந்து போக மாட்டேன்ப்பா, நான் நிலைச்சு நிற்பேன். நீர் என்னை நடத்தும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கிரிய செய்யட்டும். நாங்களும் உம்மை எங்களுடைய நம்பிக்கையாக எங்கள் முன்பாக வைக்கட்டும். நீர் ஒருவரே தேவன் என்று நம்பி உம்மை எங்கள் முன்பாக வைக்கட்டும். நீர்தான் எங்களுடைய ஆசீர்வாதம் என்று நம்பி உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கட்டும். நல்ல ஆலோசனை தருகிறவர் நீர்தான் என்று நம்பி உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கட்டும். நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்க. வரும் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.